வணக்கம் நண்பா. உங்கள் ஃபோனில் உள்ள இந்த கூகுள் மேப்பை வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் போகாத இடம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஈஸியாக இது மாதிரி நீங்கள் 360 டிகிரியில் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகல, எப்பயுமே போனதில்லை. ஆனால் வந்து அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி 360ல் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு புள்ளி மேலே இது மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலுமே அந்த இடத்துல என்ன இருக்குன்ற விஷயத்தை வந்து நீங்கள் 360 டிகிரியில் வந்து இது மாதிரி சுழட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே புள்ளி புள்ளியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் மாதிரி தெரிஞ்சு பாருங்க. இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ லைன் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ லைன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணாலுமே அந்த இடத்துல என்ன விஷயம் இருக்குது என்பதை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இதுமாதிரி 360 டிகிரியில். அது மட்டும் இல்லாமல் இதுமாதிரி நீங்கள் ஓட்டி கூட பார்த்துக்கலாம். இதுமாதிரி ஓட்டினீங்கன்னா இங்கே லொக்கேஷன் வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல என்ன இருக்குது என்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் அந்த மூவ் ஆகிற இடத்துலலாம் வந்து கடை இருக்குது, ரோடு இருக்குது, பஸ்ஸு, மரம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்றதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துங்கன்னே முதல்ல அந்த இடத்துல என்ன இருக்குதுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா? ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு இங்கே வந்து கூகுள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி முதல்ல உங்கள் கூகுள் மேப்பில் இங்கே அப்டேட்னு கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிங்க. இதுமாதிரி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எங்கே சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ச்சிங்கை வந்து இங்கே சர்ச் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாந்தோம் சர்ச்னு சொல்லிட்டு நான் இங்கே சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி சின்னதாக பாக்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பாக்ஸ் மேலே நம்ம அப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உங்கள் ஃபோனில் ஆஃபில் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிங்க. இனிமேல் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அந்த லொக்கேஷன் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி மேப் வந்து க்ளீனாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூவில் வந்து இருக்குது ஆப்ஷனு. இப்போ இந்த லைட் ப்ளூ ஆப்ஷன் மாதிரி சும்மா அப்படி கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் வியூ வந்து வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்கள் ஓட்டி அந்த இடத்துல என்னென்ன விஷயம் இருக்குது என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து செட் ஆகாது. ஒரு சில இடத்துல வந்து இது மாதிரி இந்த ப்ளூ லைன் வந்து இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து கூகுள் வந்து அப்டேட் ஆகலை. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கூகுள் வந்து அங்கங்கே ஆளுங்களை அமைச்சு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுது. இல்லாட்டா வந்து ஒரு சிலர் 360ல் வந்து வீடியோவை பிடிச்சி மேனுவலாக கூட அப்லோட் பண்ணுறாங்க. இதனால வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் போக முடியாத இடத்த கூட இல்லாட்டா நீங்கள் முதல்ல போக போகிற இடத்த கூட இங்கே வீட்டில் இருந்தே உக்காந்து அந்த இடம் எப்படி இருக்குது, எங்கே சிலை இருக்குது, எங்கே என்ன பில்டிங் இருக்குது, எந்த மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.